சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா சிம்ம ராசி அப்படின்றது காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில பிறந்தா பயங்கரமான தைரியமான குணம். சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பொய் சொல்லவே தெரியாது, ஏமாத்த தெரியாது, நீதி நேர்மைக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி தான். நம்பிக்கையான ராசி, ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி, திடமான ராசி, தைரியமான ராசி, நல்ல குணம் கொண்ட ஒரு ராசி எல்லாமே இந்த சிம்ம ராசி தான். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. மைண்ட் பவர பார்த்த உடனே செய்வாங்க. எந்த வேலை கொடுத்தாலுமே சரி, அந்த வேலைய கச்சிதமா முடிக்கக்கூடிய கற்பனையான குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவ கேளுங்க. இதுல ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்திருக்கு. ஏன்னா, இந்த சிம்மராசி அன்பர்கள் கடந்த 2 மாத காலமாக படாத பாடு பட்டுட்டீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஜெயிக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அஷ்டம சனின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்தியிருப்பாங்க. தயவு செய்து எதுக்குமே பயப்படாதீங்க. இனிமே நல்ல நேரம் உங்க பக்கம் நெருங்குது. நல்ல நேரம் கட்டாயம் நெருங்கிடுச்சு. சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலமாக இருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியவரே இந்த சுக்கிர பகவான் தான். ஆடம்பரமா இருக்கணும், வாழ்க்கையில கார் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், திருமணம் எல்லாத்துக்குமே இப்படிதான். இப்போ இந்த சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிர தசை கட்டாயமா வரும். இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் வராது. மகம் பூரத்துல பிறந்தா நீங்க சுக்கிர தசைய மீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்க சுய ஜாதகத்த எடுத்து பாருங்க. உங்களுக்கு சுக்கிர திசை வந்துச்சு. உங்க ஜாதகத்திலயும் சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு யோகம். சுக்கிரன் வந்தாலே ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாருன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். வருடத்திலேயே 2 முறை மட்டும் தான் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ இந்த நேரத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். சிம்மராசி அன்பர்களே, இத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நட்சத்திர பலனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியா இருக்காரு. 3ஆம் வீட்டு அதிபதியா இருக்கும் பொழுது, 3ஆம் இடத்துல வெற்றி. நீங்க ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க மாட்டீங்களா? 3ஆம் இடத்த பார்த்து தாங்க சொல்ல முடியும். அப்போ வெற்றிக்கு அதிபதி, முயற்சிக்கு அதிபதி, தகவல் தொடர்பு, அதாவது எழுத்து கணித சம்மந்தப்பட்ட விஷயம், வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இதுக்கு முன்னாடி மறைஞ்சிருந்தாரு. அப்போ சகோதரர்கிட்ட மன வருத்தம், இல்ல சகோதரி கூட மன வருத்தம், ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இல்ல தொழில்ல பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல கஷ்டம். கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும். சிம்மராசி அன்பர்கள் கடன் பட்டிருக்கணும். ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க போயிருக்கணும். கடந்த 2 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ வருமானமும் உங்க கையில நின்னுருக்காது. அது மட்டும் இல்ல, 10ஆம் வீட்டு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி. தொழில்லயும் நஷ்டம் இருந்திருக்கும். பெயர், புகழ், அந்தஸ்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த 2 மாசத்துக்குள்ள. பொருளாதாரம், வருமானம் எல்லாத்துலயுமே நான் கஷ்டப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன். இப்படிதான் இந்த சிம்மராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. நான் நிம்மதியே இல்லாம இருக்கேன். கடன் பிரச்சனையும் இருந்திருக்கும். என் வாழ்க்கையில நான் பிறந்ததுலேருந்து இப்படிதான் கஷ்டப்படணுமான்னு ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு லக்னாதிபதி அவங்களுடைய பிறந்த ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா, அவங்களும் இந்த வார்த்தைய அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ இந்த அஷ்டம சனிய நினைச்சு நீங்க ஒரு பாதிப்ப கூட நீங்க சந்திச்சிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஏன்னா சிம்மராசிய பொறுத்தவரைக்கும், இந்த சிம்மராசியில எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு பக்கம் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நெறைய நல்ல விஷயங்கள் மாறப்போகுது. சனி பகவான் குரு சாரத்துல போறாரு. குரு பகவான் சனி பகவான பார்க்குறாரு. வெற்றி ஸ்தானத்துல சுக்கிர பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் 3. இது எல்லாமே உங்களுக்கு குரு நட்சத்திரத்துல தான் போகுது எல்லா கிரகமும். நீங்க எதற்கும் பயப்படாதீங்க. உங்களுடைய ஜாதகத்துல குரு நல்லவரா, கெட்டவரா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சிம்மராசிய பொறுத்தவரைக்கும் உங்க சுய ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரு? லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு? அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வச்சு வரப்போகுதுன்னு பாருங்க. கட்டாயம் நடக்கும். முதல் பலன் 3ஆம் இடத்துல போறதால, ஒரு வழக்கு இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாவது கேஸ் பிரச்சனை இருக்கு. எது வேணா இருக்கட்டும். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்க பக்கம் தான் தீர்ப்பு வரும். அது வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எதுலயும் ஒரு வழக்கு.
இல்ல அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்ல குடும்பத்தில ஏதாவது கலகம். அந்த கலக்கம் இப்பொழுது சரியாக போகுது. சுக்கிர பகவான் சரி பண்ணி வைக்க போறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம்லாம் செலவு வச்சிருக்கோம். இப்ப எதுவுமே செலவு வைக்காது. சம்மந்தமில்லாத செலவு திடீர்னு செலவு வந்திருக்கும். மருத்துவ செலவு வந்திருக்கும். இல்ல வீட்டு செலவு, வண்டி வாங்குறது, பூமி வாங்குறது, இதெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில பண்ணிக்கலாம். வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கா சிம்மராசி அன்பர்களுக்கு? கண்டிப்பா வந்து நீங்க மூவ் பண்ணுங்க இந்த மாதத்துல. இல்ல நெறைய பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு. பிஆர் கிடைக்கல. இல்ல வெளிநாட்ல வேலை பார்க்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கும் பிஆர் கிடைக்கணும். விசா முடிய போது. நான் வந்து இன்னும் கம்பெனி குடுத்துட்டேன். இப்ப வந்துருமா? இல்ல ஊருக்கு போயிட்டு தான் வரணுமான்னு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி, நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை, அனுகூலமான வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. எதுக்காக நான் சொல்றேன் அப்டின்னா, 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்த சுக்கிர பகவான் பார்க்குறாரு. சுக்கிரன் எந்த இடத்துல பார்வைப்படுதோ 9ஆம் இடத்த பார்க்கறதால ப்ரமோஷன், நல்ல ஒரு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி, கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இப்போ சரியாகக்கூடிய நேரம், பக்காவான நேரம். திருமணம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். காதல் திருமணமா இருக்கட்டும், இல்ல 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க, இல்ல திருமணத்துல தடை இது எதுவுமே இருக்காது சிம்மராசிய பொறுத்தவரைக்கும். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் வருது. காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி. 9ஆம் இடத்துல பார்வை சுக்கிரனுடைய பார்வை. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து சனி பகவானின் பார்வை 5ஆம் இடத்துல வர்றதால, ஆசைப்பட்ட விஷயத்த உங்களுக்கு அடைய வைப்பார். அப்போ அந்த சனி பகவான நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். குரு சாரத்துல போறாரு. அஷ்டம சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். இவ்ளோ பெரிய கடன் இருக்கு. இல்ல இந்த பேங்க்ல வந்து லோன் போட்டிருக்கீங்க. லோன் கிடைக்கல அப்டின்னா, இந்த நேரத்துல ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். வீட்டு லோனோ, இட லோனோ, நகை லோனோ எது நீங்க கேட்குறீங்களோ, அந்த லோன் உங்களுக்கு கிடைச்சு நீங்க கடன அடைச்சிடுவீங்க. உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. இந்த சுக்கிர பகவானுடைய தசாபுக்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு லாட்டரி யோகம் கிடைக்கும். அதுக்காக வந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் சாமிய வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அப்படியே விட்டுறக்கூடாது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த சிம்மராசியில இருக்கிறவங்களுக்கு அரசு மூலியமான உதவி. நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ட்ரை பண்ணுங்க. அரசியல், அரசாங்கம் 2மே சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் கட்டாயம் வருது. எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை நெறைய பேர் வந்து சிம்மராசி அன்பர்கள் அரசியல், மருத்துவத் துறையில பட்டை கெளப்ப போறீங்க. அடுத்தது இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இல்ல கமிஷன் வியாபாரம் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, இல்ல கெமிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க, டைலர் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமாக தான் இந்த சுக்கிர பகவான் மாத்தப் போறாரு. கட்டாயம் நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒன்றா அமையும். சிம்மராசி பெண்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில மகம் நட்சத்திரத்த எடுத்துக்குவோம். எந்த வேலையும் சொல்லிக் குடுக்கவே வேணாம். எல்லா வேலையும் பார்த்த உடனே செய்வாங்க. ஷார்ப்பான மைண்ட் பவர் இவங்க கிட்ட இருக்கும். சிம்மராசிய பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. சுக்கிரனுடைய சாரத்துல போய் சுக்கிரனும் நீசமா இருந்தாரு. வருமானம் வந்தாலுமே சுத்தமா வந்து நிக்கல. பொருளாதாரத்தையும், வருமானத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நெறைய செலவுகள பார்த்துட்டீங்க. லாபம், வருமானம் எதுவுமே சரியா இல்ல. தொழில் சரியா இல்ல. ஏதோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தள்ளி தள்ளி போகுது. இப்படியே தான் இந்த 3 மாசமா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா, எப்பொழுதும் எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு இருக்கும். குடும்பத்த பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. தனிமையும் விரும்புவாங்க. இவங்களுடைய வழி தனி வழி. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நல்ல மாற்றம் வரும். படிப்பும் சிறப்பா இருக்கும். தொழிலும் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த விஷயம், எதிர்பார்த்த இடத்துலருந்து பணம் கிடைக்கும். தொழில், உத்தியோகத்துல ஜெயிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும். திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா, திருமணம் நடக்கும். இனிமே தான் உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் நவம்பர் மாதம். கட்டாயம் நல்லது நடக்கும். இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு டோட்டலா வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம். அடுத்தது பூரம். ரொம்ப நாகரிகமானவங்க. எல்லாமே வந்து ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், அனுசரிச்சு போற குணம். ஏமாத்தவும் தெரியாது. குடும்பத்து மேல அக்கறை காட்டுவாங்க. சகோதர, சகோதரிகள் மேல கொஞ்சம் வந்து அன்பா நடந்துப்பாங்க. ஆனா, சொந்த தொழில் பண்ணணும், சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்ற கர்வம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. இனிமே நீங்க தான் ராஜா. உங்கள யாராலயுமே அசைக்க முடியாது.
அசைக்க முடியாத இடத்துக்கு போவீங்க. நீ வீடா, இடமா, வண்டியா, வாகனமா, வெளியூரா, படிப்பா, எந்த விஷயம் நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு சிறப்பா முடியும். எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. தடை, தாமதம், பிரச்சனை எல்லாமே வந்து இந்த பூரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருந்திருக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய நேரமா இருக்கு. அடுத்தது உத்திரம். எப்பயுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. நியாயம், தர்மம்னு தான் இருப்பாங்க. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இனிமே வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரமா தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல வீடு, இடம் எந்த விஷயம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாக போகுது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சுக்கிர பயிற்சியில உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க. இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.